நினைவும் மறதியும். கற்றல் லேர்னிங். தாங்கள் அடையக்கூடிய மதிப்பு நிலைகளுக்கான பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தையை விரும்பினால் அவனின் தற்கருத்து எவ்வாறு அமையும்? எதிர்மறையில். மனித நடத்தைக்கு அடிப்படையாக அமைவது கற்றல். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கற்றலின் விளைவாக நடத்தை மாற்றம் ஏற்படுகிறது. கற்றலின் விளைவாக ஏற்படும் நடத்தை மாற்றம் உயிரி முயன்று பெறும் பயிற்சி அனுபவங்கள் காரணமாக ஏற்படுகிறது. இயல்பூக்கங்கள் வயது முதிர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களின் கற்றலின் கீழ் வராது. 1, 2 மற்றும் 3ம் சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. களைப்பு நோய்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய குறுகிய கால நடத்தை மாற்றங்கள் கற்றலின் விளைவு என்று ஏற்பதற்கில்லை. ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஓரளவாவது நிறைந்த தன்மை உடையதாக இருந்தால்தான் அது கற்றலின் பால் பட்டது என்று கூற முடியும். குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக. A மற்றும் R இரண்டும் சரி மற்றும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். கற்றல் என்பது தமது அனுபவங்களிலிருந்து நாம் பெறும் படிப்பினை அல்லது விளைப்பினை பயிற்சி பெறுதல் வினைப்பயன் ஆகும். உயிரினங்களில் அதிக காலம் பெற்றோரின் பராமரிப்பில் வளர்வது மனித குழந்தைகள். கற்றலின் முக்கிய இயல்பு எது? அனைத்தும் சரியானவை. கற்றல் அனைத்து உயிர்களிடமும் காணப்படுவது. கற்றல் தொடர்ச்சியானது. கற்றலால் நடத்து செம்மையாகிறது. அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கற்றல் நோக்கத்தோடு கூடியது. கற்றல் பன்முக கொண்டது. கற்றல் அனுபவங்களால் விளைவது. இவற்றுள் 1, 2 மற்றும் 3ம் சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. A. கற்றல் திறன் அனைத்து மாணவரிடமும் ஒரே மாதிரி அமைவதில்லை. புலன்காட்சி, மனப்பான்மை, நுண்ணறிவு, ஆளுமை போன்றவை ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aவிற்கான விளக்கமாகும். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கற்றலில் தனியால் வேறுபாடு பெரிய அளவில் இடம்பெற்றுள்ளது. கற்றலானது ஆர்வம், நுண்ணறிவு, ஆக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைகிறது. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கம். கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணி எது? ஊக்குவித்தல், சூழ்நிலை தேவைகள், கவனம், கற்றலின் காட்சி, கேள்வி, வழிகாட்டல், பரிசுகளும் தண்டனைகளும் அனைத்தும் சரியானவை. கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறுபவர் மெக்கானல். கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்பது மெக்கானல். MC கானல். இயல்பான நடத்தைகளும் அவை மாற்றம் அடைவதற்கு பின்னணியுமான கொண்டு அமைகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் கேட்ஸ். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கற்றலுக்கு தகுந்த முதிர்ச்சி அவசியம். கற்கும்போது பெறப்படும் பின்னூட்டம் கற்றலை விரைவுபடுத்த நிலைப்படுத்தவும் உதவுகின்றது. 1, 2 மற்றும் 3ம் சரி. ஒருவர் குறிப்பிட்ட கால அளவுக்குள் எந்த அளவு கற்று தேர்ச்சி அடைகிறார் என்பதை குறிப்பிடுவது கற்றல் வீதம். கற்றல் வீதம் என்பது கற்றல் தேர்ச்சியின் அளவு, கற்றுத் தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். கற்றலின் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது கற்றல் வளைகோடு. கற்றல் பாதை என்பது பயிற்சி பாதை, பிராக்டிஸ் கர்வ் என்று குறிப்பிடப்படுவது கற்றல் வளைவுகளோடு. கற்றல் பாதையின் உருவம் எதனை பொறுத்தது? கற்கும் விதத்தை. எத்தனை வகையான கற்றல் வளைகோடுகள் கண்டறியப்பட்டுள்ளன? 3. கீழ்க்கண்டவற்றுள் எது கற்றல் வளைகோடு அல்ல? Z அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு. தட்டச்சு செய்தல், சட்டங்களில் தீக்குச்சிகளை அடுக்குதல், மணிகளை கோர்த்து மாலை தயாரித்தல் போன்றவை செய்திடும்போது பெறப்படும் கற்றல் வளைகளோடு. உடன்பாட்டு முறையில் முன்னேற்றம் அமைத்தல் கற்றல் வளைகளோடு.
கீழ்கண்ட எந்த கற்றல் வளைகோட்டில் கற்றல் ஆரம்ப நிலையில் விளைபயன் குறைந்த அளவு காணப்பட்டு பயிற்சி காலம் அதிகரிக்க விளையனும் அதிகரித்து கொண்டே செல்லும். உடன்பாட்டு முறையில் முன்னேற்றம் அமைத்தல் மற்றும் கற்றல் வலைகளோடு ஆரம்ப நிலையில் கற்றலின் வினைப்பயன் அதிகமாகவும் போக போக வினைப்பயன் குறைந்து செல்லும் நிலையினை காட்டும் வரைபடம். எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு உடல் அனுபவத்தை பயன்படுத்தி சில வேலைகளை உடல் பலவீனத்தை பயன்படுத்தி சில வேலைகளை செய்யும் நிகழ்ச்சியை எந்த கற்றல் வரைபடத்தில் காட்ட முடியும்? எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு கற்கும் பொருள் போக போக கடினமானதாக அமைந்திருப்பதை கீழ்கண்ட எந்த கற்றல் வரைபடத்தில் காட்ட முடியும்? எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு தட்டச்சு பயில்பவரின் தேர்ச்சியை சுமார் 10 மாத காலம் தொடர்ந்து அளவிட்டு பெறப்பட்ட அளவீடுகளில் இருந்து வரையப்பட்ட கற்றல் வரைபடம். எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு கீழ்கண்ட கற்றல் வரைபடம் எது என்பதை கண்டுபிடி. எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு தேர்ச்சி விகிதம் குறைத்து காணப்படுகிறது. பணியை பற்றிய பரிச்சயம் இல்லாததால் ஆரம்பத்தில் கணக்கம் ஏற்படுகிறது. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ மற்றும் பி ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கமாகும். கற்றல் பாதையில் ஏற்படும் தேக்க நிலைக்கான காரணம் எது? அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு குருட்டு மனப்பாடம் செய்து கற்கும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிப்பில் பின்தங்க தொடங்குகிறார்கள். தவறான கற்றல் முறைகளை மேற்கொண்டால் ஓரளவு தேர்ச்சிக்கு பின் முன்னேற முடிவதில்லை. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். கீழ்கண்ட எந்த உத்தியை பயன்படுத்தி மாணவர்கள் தேக்க நிலையை கடந்து சீரான முன்னேற்றத்தை பெற்றிட ஆசிரியர் உதவ முடியும்? அனைத்தும் சரி. கற்றல் கோட்பாடுகளில் இரு பெரும் பிரிவுகள் எவை? தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள் மற்றும் அறிவு புல கோட்பாடுகள். ஸ்கின்னரின் மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பல்வேறு தூண்டலுக்கான துலங்கல் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை மூலம் விளக்குகிறது. தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். எஸ்ஆர் தெரியரியஸ் மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை அவனது சுற்றுச்சூழல் ஏற்படும் மாற்றங்களாலும் அவற்றை அவன் எவ்வாறு உணர்கிறான் என்பது மூலம் விளக்குவது. கெஸ்டால் அல்லது அறிவு புல கோட்பாடுகள். ஃபீல்டு தெரரிஸ் தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகளில் எஸ்ஆர் கோட்பாடு உட்பிரிவில் சேராதவை எவை? முழுமை காட்சி கோட்பாடு. கீழ்கண்ட அறிவுரைப்படி கோட்பாட்டின் உட்பிரிவு சேராதவை எவை? ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம். தூண்டல் துலங்களுக்கிடையே அமையக்கூடிய தொடர்பு வலியுறுத்தும் கோட்பாடு. தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். உட்காட்சி சூழ்நிலை கூறுகளை மாற்றி அமைத்து களவடிவமைப்பையும் தொடர்புகளையும் புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றிலிருந்து முக்கியத்துவம் தரும் கோட்பாடு. அறிவு புல கோட்பாடு. கற்றல் என்பது எளிய நிலையில் தொடங்கி சிக்கலான கடினமான நிலைக்கு உயரும் வகையில் ஒருங்கிணைக்கப்படுவது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றலின் முழுமையிலிருந்து பகுதிகளை நோக்கி செல்வது அறிவு புல கோட்பாடு. கற்றல் என்பது இயந்திரமான செயல் எனவும் சிந்தனைக்கு முக்கியத்துவம் ஏதும் இல்லை என்றும் இயம்பு கோட்பாடு. தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள் மனித நடத்தை நோக்கத்தை கொண்டதாகவும் சிந்தனையின் அடிப்படையில் அமைவதாகவும் கூறப்படுவது அறிவு புல கோட்பாடு. கற்றலை வலுப்படுத்த
புற ஊக்கிகளாக பரிசு, பாராட்டு, தண்டனை ஆகியவற்றை பரிந்துரைப்பது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றலின் பின்விளைவுகளை உடனடியாக தெரிவிப்பதன் மூலம் கற்பவரை ஊக்கப்படுத்த முடியும் என்று நம்புவது அறிவுப்புல கோட்பாடு. கற்றலை நிலைப்படுத்த பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அளவேற்றம் செய்தலை ஆதரிப்பது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். உட்காட்சி பெறுதலை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது அறிவுப்புல கோட்பாடு. கற்றல் மாற்றத்திற்கான காரணம் கற்கும் பொருட்களுக்கு இடையேயான ஒத்த கூறுகளே என உரைப்பது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றல் மாற்றத்திற்கான காரணம் கற்கும் பொருள்களுக்கு இடையே தொடர்பை அறிந்து கொள்ளுதலே என வாதிடுவது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றவற்றை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருத்தலே மறதிக்கான காரணம் என்று இயம்புகின்றது அறிவுப்புல கோட்பாடுகள். கற்றலில் ஏற்படும் குறுக்கீடுகளே மறத்தலுக்கான காரணம் என்று கூறுவது அறிவுப்புல கோட்பாடு. கற்றலின் தனியால் வேறுபாடுகளுக்கான முக்கியத்துவத்துக்கான காரணம் சூழ்நிலை கூறுகளே எனவும் அவற்றை மாற்றியமைப்பதன் மூலம் கற்றலை மேம்படுத்த முடியும் என நம்புவது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்பவரின் அறிவு திறனுக்கு ஏற்ப கற்றல் தரம் வேறுபடுகிறது. எனவே நாட்டம், கவர்ச்சிகள், நுண்ணறிவு போன்றவை கற்றலின் செல்வாக்கு உடையவராகவும் கருதப்படுகிறது. அறிவுப்புல கோட்பாடுகள். உண்மை எளிய வகை கற்றல் நிகழ்வுகள் நடைபெறுவது எஸ்ஆர் கோட்பாடுகளின் அடிப்படையில். எஸ்ஆர் சிக்கலான கருத்தியல்பாட்டு கற்ற நிகழ்வுகள் எந்த கோட்பாட்டில் அடிப்படையில் நடைபெறுகின்றது? சிந்தித்தலை பயன்படுத்தும் அறிவுப்புல கோட்பாடுகள் அடிப்படையில். ஆக்க நிலையுறுத்தம், முயன்று தவறி கற்றல் போன்ற கற்கும் முறைகளை மேற்கொள்பவர் நுண்ணறிவு குறைந்தோர். புலக்கோட்பாடுகள் வழி கற்பவர்கள் நுண்ணறிவில் சிறந்தோர். புலக்கோட்பாட் வழி கற்பவர்கள் நுண்ணறிவில் சிறந்தோர். தார்ண்டேக்கின் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு ட்ரெய்லர் அண்ட் எரர் லேர்னிங் கோட்பாடு. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. முயன்று தவறி கற்றல் முறையில் ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கொள்ளும் நேரமும் செய்யும் தவறுகளின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. விலங்குகள் பெரும்பாலும் முயன்று தவறி கற்றல் முறையே பயன்படுத்துகின்றன. மனிதர்கள் சிக்கலான செயல்களை கற்கும்போது செய்திறன்களில் தேர்ச்சி பெற முனையும் போதும் முயன்று தவறி கற்றல் முறையே பயன்படுகிறது. 3 மட்டும் சரி. விளைவு விதியே எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை என்பது யாருடைய நம்பிக்கை? தார்ண்டேக்கின் சிக்கல் அறை பரிசோதனையில் அவர் பயன்படுத்திய உயிரினம் பூனை. தார்ண்டேக் எத்தனை கற்றல் விதிகளை முன்மொழிந்தார்? 3. தார்ண்டேக் முன்மொழியாத கற்றல் விதி எது? எதிரிடை விதி. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தலே கற்றல் ஆகும் என்று கூறியவர் தார்ண்டேக். சிக்கலறை சோதனையை மேற்கொண்டவர் தார்ண்டேக். ஆசிரியர் பாடப்பொருளை கற்பிக்க முற்படுவதற்கு முன் மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுவது ஆயத்த விதி. ஒரு உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும்போது அவ்வாறு செய்ய அனுமதித்தால் அது அந்த உயிரிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த
தயாரில்லாத போது அவ்வித இணைப்பை ஏற்படுத்த முயல்வது வருத்தத்தை அளிக்கிறது. சிறப்பு பயிற்சிக்கான மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் நுழைவு தகுதியை அறிய நாட்டச் சோதனைகள், ஆர்வப்பட்டியல் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதி. ஆயத்த விதி: ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு துலங்களுக்கும் இடையே மாற்றி அமைக்கக்கூடிய இணைப்பு ஒன்றை ஏற்படுத்தும் போது அவ்விணைப்பு திரும்ப திரும்ப பலமுறை முயற்சிக்கப்பட்டால் அவ்விணைப்பின் வலு அதிகரிக்கும் என்பது பயிற்சி விதி. அலைவெண் விதி என்பது பயிற்சி விதி. பயிற்சி விதியோடு தொடர்புடைய மற்றொரு விதி அண்மை விதி. கல்வியியல் பயிற்சி விதியின் தாக்கமாக கருதப்படுவது அனைத்தும் சரியானவை. எதை கற்பித்த பின்பும் அது தொடர்பான பயிற்சியை போதுமான அளவு கொடுக்க வேண்டும். கற்றவற்றை அடிக்கடி நினைவு கூறுதல் அவசியம். தேர்ச்சி நிலை பற்றிய பின்னூட்டம் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கற்றவற்றை அடிக்கடி நினைவு கூறுதல் அவசியம். தேர்ச்சி நிலை பற்றிய பின்னூட்டம் மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அனைத்தும் சரியானவை. ஒரு உயிரி குறிப்பிட்ட தூண்டல் துலங்கல் இணைப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பரிசு, பாராட்டு கிடைத்தால் இணைப்பு வலுப்பெறும் என்பது விளைவு விதி அல்லது பயன் விதி. ஆக்க நினைவிருத்தல் மூலம் கற்றல். கிளாசிக்கல் கண்டிஷனிங். சிறப்பு ஆக்க நிலையுறுத்தல் என்பது கற்றல் வகையை உருவாக்கியவர் பாவ்லாவ். விலங்கினங்கள் ஆக்க நிலையுறுத்தம் மூலம் சிறப்பாக கற்றுக்கொள்கின்றன என்ற உண்மையினை பரிசோதனை வாயிலாக முதலில் விளக்கியவர் பாவ்லாவ். எதிர்வினை ஆக்க நிலையுறுத்தம் என்பது பாவ்லாவின் ஆக்க நிலையுறுத்தம். ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் அவை இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் கற்றலில் துவங்குவது ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். பாவ்லாவின் பரிசோதனையில் அவர் எடுத்துக்கொண்ட விலங்கு நாய். பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாவை பிடித்தல். ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். மொழி கற்பித்தலில் பயன்படும் போது ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். ஆக்க நிலையுறுத்தம் தொடர்பான சோதனையிலிருந்து பாவ்லாவ் எத்தனை விதிகளை வெளியிட்டார்? 5. ஆக்க நிலையுறுத்தம் தொடர்பான பாவ்லாவின் விதி எது? உருவாதல் விதி, பொதுமைப்படுத்தல் விதி மற்றும் வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல். 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தல். அனைத்தும் சரியானவை. சிறந்த முறையில் ஆக்க நிலையுறுத்தம் ஏற்பட A மற்றும் B சரி. CS, UCS இவை கால இடைவெளி இன்றி ஒரு சேர ஜோடியாக அளிக்கப்பட வேண்டும். CSI, UCS தோன்றுவதற்குரியான முன் சமிச்சையாக வழங்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் என்பது செயற்கை தூண்டல். கட்டுப்படுத்தப்படாத அல்லது இயல்பான தூண்டல் என்பது இயற்கை தூண்டல். செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் கால இடைவெளியின்றி தொடர்ச்சியாக அளித்தால்தான் செயற்கை தூண்டலும் இயற்கை தூண்டலும் துலங்களை வரவழைத்து ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படும் என்பது உருவாகுதல் விதி. கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை CR வெளிப்படுத்திய பின் தொடர்ந்து இயல்பான தூண்டலை IUCS வலுவூட்டியாக வழங்காமல் இருந்தால் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கள் வலுவிழந்து மறைந்து போகும் என்பது ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போதல். மீண்டும் கொணர்தல்.
என்பது மறைந்த ஆக்க நிலையுறுத்தம் மீண்டும் உயிர் பெறுதல். ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு உருவான துலங்களை ஒத்த குணமுடைய பிற தூண்டல்களை கொண்டு பெறுவது பொதுமைப்படுத்துதல் விதி. போலீஸ்காரரை கண்டு பயப்படும் குழந்தை காக்கி சீருடை அணிந்த பிறரை கண்டும் பயப்படுவது பொதுமைப்படுத்துதல் விதி. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஒரு வகையான துலங்களும் அதே வகையைச் சார்ந்த வேறுபட்ட தூண்டலுக்கும் வேறுபட்ட துலங்களை அளிப்பது வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல். ஆக்க நிலையுறுத்த துலங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் திகைப்படைவதால் சம்பந்தமில்லாத துலங்களை வெளிப்படுத்துவது சோதனை நரம்பு தளர்வு. தொடர்பு அற்ற ஒரு தூண்டலை மற்றொரு இயல்பான தூண்டலோடு இணைத்து தருவதன் மூலம் இயல்பான தூண்டலுக்குரிய துலங்களை தொடர்பற்ற தூண்டலுக்கும் பெற்று தருவது இரண்டாம் நிலை ஆக்க நிலையுறுத்தம். மணி ஓசை பிளஸ் உணவு உமிழ்நீர் சுரத்தல் என்பது முதல் நிலை ஆக்க நிலையுறுத்தல். இதில் ஒவ்வொரு லெசனாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சைக்காலஜியில் எல்லா லெசனும் 100 கொஸ்டின் 110 அந்த மாதிரி போட்டிருப்பேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.